உலகெங்கிலும் இருக்கும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான பலன்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் தான் 3 பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒரு பெயர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2025 நடக்கக்கூடிய உங்களுக்கு முதல் பயிற்சியாகப்பட்ட சனி பயிற்சி. இந்த சனி நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருந்தார் இந்த வருஷம். அவர் பெயர்றார். அதற்கு அடுத்த பயிற்சியாக குரு பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சியும் நடக்கக்கூடிய முத்தான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த 3 பயிற்சியும் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் தரலனாலும் ஒருத்தர் கொடுப்பார். ஒருத்தர் சனி கெடுக்கிறார், ஆனால் குரு கொடுக்கிறார், அல்லது குரு கெடுக்கிறார் அல்லது சனி கொடுக்கிறார். அந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தால் இந்த வருடம் வந்து நிறைவுற நம்மளுடைய பணிகள் எல்லாம் நடக்கப் போகிறது. யாரெல்லாம் இந்த புத்தாண்டில் சிறந்து விளங்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே இது எங்கெங்கிருந்து என்னென்னைக்கு டிரான்சாக்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. டிரான்சிஷன் சனி பகவான் 29 மார்ச் மாதம் 2025 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். அதே மாதிரி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே 15 செல்லுகிறார். அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நடந்துடும். ராகு பகவான் மே 19 மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகை தருகிறார். ஆக இதுதான் டிரான்சிஷன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே மேஷராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். இது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சம். விபரீத ராஜயோகம் போன்றவை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார். ஆகையினால பெரிய லாபங்கள் வரக்கூடிய அம்சங்கள், பெரிய பெரிய யோகங்கள் வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். லாபங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமனார் வீட்டு சொத்து, நண்பர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நண்பர்களால் வரக்கூடிய ஆதாயங்கள் போன்றவை எல்லாம் பெருகும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3, 4, 5, 6, 7 பார்க்கிறார். அப்போ திருமண யோகம் என்பது நடக்கும். அடுத்து அதிர்ஷ்டத்தில் வந்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த இது வந்து டபுள் மடங்காகி உங்களுக்கு கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டபுள் மடங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு என்ன சிறப்பு பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். இந்த 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு ராகு இருக்கும் இடம். குரு சண்டால யோகம் உருவாகி திடீர் யோகங்கள், ஏற்கனவே விபரீத ராஜயோகம், இதில் குரு சண்டால யோகம் வேறு உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பல ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். ஆக நான் சாதாரண நிலைமையில் இருந்தேன் சார், நான்லாம் வந்து இவ்வளோ பெரிய முன்னுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது வந்து ஆச்சரியமாக இருக்குது, எனக்கா இந்த பதவி, எனக்கா இந்த பெயர், எனக்கா இந்த புகழ், உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீரும் சிறப்புடன் இந்த வருடம் இருக்கும். அதே நேரத்தில் மேஷராசிக்காரருக்குரிய சிறப்பான பலன்களாக வேறு என்ன சொல்லலாம்னா, 12 கூடிய சனி பகவான் வீண் விரயங்களை தடுப்பார். எதெல்லாம் வீண் விரயமோ அதெல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அம்சமாக இந்த சனி பகவான் விளங்குவார். 12இல் இருக்கக்கூடியவர் 12, 1, 2 2ஆம் இடமாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். 12, 1, 2 மட்டுமல்ல, அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது ரணருண ரோக சத்ருஸ்தானம். வேலை கிடையாது. ரொம்ப நாளாக வேலையே இல்லை குருஜி, எனக்கு வந்து வேலை கிடைக்கிறது எப்படின்னே தெரியாமல் உட்காந்துருந்தேன், இந்த வருடமாவது வேலை கிடைக்குமா? இந்த வருடம் நிச்சயம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்பா வழி முன்னேற்றம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமே இருந்தது, ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அப்பாவுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரில, பயமாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் 6 தாண்டும் யோகத்தை உருவாக்குவார். அதாவது நான் இங்கேருந்து இதுக்கு போகலான் இருக்கேன், நான் வந்து ஆந்திரா போகலான் இருக்கேன், கர்நாடகாவில் ஒரு கான்ட்ராக்டில் என்னை கூப்பிட்றாங்க, நான் அங்கே போகலான் இருக்கேன், இங்கே போகலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு பல விதங்களில் பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை உண்டாக்கி தந்து கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் சனியும் உங்களுக்கு
எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து 12ங்கிறது விடுதலை, ஜெயில் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாகாரங்கள் போன்றவற்றெல்லாம் விடுதலை தருவார். இருந்தாலும் புதியதாக யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதுசாக யாருக்காவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிக்கல்களில் சென்று சனி பகவான் மாட்டி விடுவார். சார் நம்மளை ரொம்ப நல்லா மாட்டி விடுறதே நம்ம ஃப்ரெண்டு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டி விடுறதே அவன் தான். ஸோ அவனுடைய பிரச்சனை அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எப்படி அணுகணுமோ அப்படி அணுகி நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும். அவர் கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண முடியாது. நமக்கு நல்லா தெரியும் இந்த ஷிப்பு கவுந்துரும்னு, தெரிஞ்சுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ மேசராசிக்காரர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீர்கள். ஆனால் வீண் நம்பிக்கைகளும் குருட்டு நம்பிக்கைகளும் இல்லாமல் இன்றைக்கி வேலை செஞ்சால் காசு சார் அப்படிங்கிறது தீவிரமாக நம்பினீங்கன்னா ரைட்டு. இன்னொருத்தர் தருவார்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஆக மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பலன்கள் என்ன? திருநள்ளாறு செல்லலாம். திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடலாம், அல்லது குச்சனூர் சென்று வழிபடலாம். சார் சென்னையில் இருக்க சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குரோம்பேட்டை சென்று, குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது, பொழிச்சலூர், அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபட்டு வர உங்களுக்கு 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பீடைகள் என்பதெல்லாம் சரியாகும். 7.5 சனியை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க. 7.5 சனியை பார்த்து யார் பயப்படணும்னா வெட்டி பயப்படணும். 7.5 சனி யாரை ஒன்றுமே பண்ணாதுன்னா உழைப்பாளர்களை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் உழைப்பாளிகள், அதனால் சனி பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இருக்கின்ற இடத்தை எப்படி குமுலேட் பண்ணி, எப்படி உங்கள் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ரிசோர்ஸ் பண்ணி எப்படி பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. வேறு இன்னும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். 2025 பொற்காலமாக உங்களுக்கு அமையும். சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான், 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10லே ராகு, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார், சனி பகவான் என்ன தருகிறார்னா உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார். வியாபாரத்தில் முன்னேற்றம். ஸோ உங்களுக்கு உடம்பை பார்க்குறார் சனி பகவான். உடம்பை பார்க்கும்போது என்னென்னா உடலில் மந்த நிலை, ரொம்ப நாளாக டயர்டாகவே இருக்க குருஜி, ஏன்னே தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரியாது, டயர்டாகவே இருப்பான். காலையில் எழுந்திரிச்சு சார் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டில் நான் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வருவேன். அப்போ வீக்கெண்டு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அது போன்ற லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் போட்டு பெண்ட் எடுப்பார். ஸோ அதனால் யாரெல்லாம் ஓடுபவர்களோ, சார் ஒன்று புரிஞ்சுங்க, மருத்துவர்கள் யாரை நடக்க சொல்லுகிறார்கள், ஆரோக்கியமானவர்களை நடக்க சொல்லுகிறார்கள். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நடங்கங்கிறாங்க. எந்த மருத்துவராவது ஆரோக்கியமாக இருக்கணும்னா உட்காந்துக்குங்க படுத்துக்குங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மருத்துவர்கள் கூட நம்ம நடக்க சொல்கிறார்கள். ஓடுகின்ற பாதங்கள், நடக்கின்ற பாதங்கள் மட்டுமே உலகத்தில் வெற்றியை பெறும். இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஓடுகின்ற பாதங்கள் வெற்றியை பெறும். ஸோ அந்த பாதங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அதிவேகமாக நீங்கள் சாதாரண இடத்துல இருக்கிற துவக்கப்புள்ளி இங்கே தான் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் திரும்பி பார்க்க எனக்கு நேரம் இல்லை, இப்படி திரும்பி பார்க்க எனக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வாழ்க்கையில் மிக பெரிய உயரத்தை நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய 5ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தை கன்னியை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா காதல். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது என்னவென்றால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் பார்ப்பதால் சொத்துக்கள் பல வகையில் அதிகமாகும். சொத்துக்கள் இவ்வளோ சொத்து அவ்வளோ சொத்துலாம் கிடையாது, சொத்துக்கள் பல வகையில் அதிகமாகும். நிறைய சொத்து வாங்குவீங்க. சாதாரண இடம் வாங்கினேன் சார், ஒரு 2 கிரவுண்டு வாங்கினேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 கிரவுண்டு வாங்கக்கூடிய பவர் வந்துருச்சு எனக்கு, நான் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள், கோல்டு வாங்கிறது, அதே மாதிரி இஎஸ்ஐ மாதிரியான இது மாதிரி போடுறது, பணம் மாதிரி போடுறது, நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரி போடுறது, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி போடுறது, பணத்தை கலெக்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவீங்க. பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சிறுக சிறுக சேர்த்துணும். இந்த சேர்த்து வைக்கிற குணம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த பலனை தருவார். 2ங்கிறது என்ன அப்படின்னா தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா பொன்னார் மேனியனே புலித்தோலை அணி, அந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பணம் பல வழிகளில் வரும். ஜுவல்லரி, அதே மாதிரி தங்க காசு, தங்கம் அதிகமாகும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்குது. 2ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அதில் வந்து உங்களுக்கு வந்து
குரு பகவான் வருவதால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சார், எதுக்குன்னே தெரில பிரச்சனை, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், நாங்கள் பிரிஞ்சு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, திரும்ப எங்களுக்கு வாழ்க்கை வருமானே எங்களுக்கு தெரியல போன்ற சந்தேகங்கள் உடையவர்களுக்கெல்லாம் உற்ற பதிலாக இந்த 2025 இருக்கும். திரும்பவும் மீண்டு சேர போகிறீங்க சார். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். ஆக நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக வாழ போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படக்கூடியதற்கான அற்புதமான யோகங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன் சார், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணேன், அந்த கம்பெனியில் எனக்கு அந்த கம்பெனி ஓடுமான்னு எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்குது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சனி பகவானும் குரு பகவானுமா சேர்ந்து, அதனால தான் எப்பயுமே சொல்கிறது, உங்களுக்கு ராகு 10ல் இருந்தாருன்னா கவலையே பட தேவையில்லை, மீதி வெற்றிகள் எல்லாம் தன்னால் நடக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாம் அமோகமாக பெருகும். இந்த வருடம் ஃபுல்லாக பணம் சார், விரலெல்லாம் பணம், ஜோபெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம், ஒரே ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். மிதுன ராசிக்காரர்கள், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ல் சனி பகவான் இருக்கார். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன ஏற்படும்னா, உங்களுக்கு அரசனைப் போல யோகம் ஏற்படும். அது என்ன அரசனைப் போல? நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைப்பு ஓகே ஆகும். 10ல் இருக்கிற சனி பகவானால் நான் ஒரு முயற்சி தொடங்குறேன் சார், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இது எனக்கு வெற்றி அடையுமா? வெற்றி அடையும். காரணம் என்ன? அதுதான் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான். 9ல் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார் அப்படின்னா, பல விஷயங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை தந்து கொண்டே இருப்பார். 9ல் இருக்கக்கூடிய ராகு 6 தாண்டுதல் அப்படிங்கிறது தான் ராகுவுடைய ஸ்பெஷல் கேரக்டர். அந்த 6 தாண்டுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கேருந்து வேறு ஊருக்கு செல்வது, கர்நாடகாவுக்கு போகிறது, கேரளாவுக்கு போகிறது போன்ற 6 தாண்டும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ பக்கத்து ஸ்டேட்டில் வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அங்கேருந்து முந்திரியை வர வைப்பேன் சார், இந்த ஊரில் நான் இது மாதிரி கொடுப்பேன், இது மாதிரி கைமாற்றி விடுவேன், அதில் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். நான் வெளிநாட்டிலேருந்து இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி இறக்குமதி பண்ணுறேன், இந்த மாதிரி காளான் இறக்குமதி பண்ணுறேன், இதை நான் இந்த ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறேன், அதனால் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது போன்ற விஷயங்கள் எல்லாமே எங்கேருந்து ஏற்படுகிறது என்றால், இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கடல் வழி பிரயாணங்கள், கடல் வழி பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள். இங்கேருந்து ஒரு குட்ஸு நீங்கள் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க, வெளிநாட்டிலேருந்து குட்ஸை நீங்கள் இங்கே சப்ளை பண்ணிக்கிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இவ்வருடம் ஏற்படும் உங்களுக்கு. ஸோ வேறு என்னெல்லாம் ஒரு சிறப்பு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கார் தொழில் செய்பவர்கள், ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு கார் வச்சுருக்கிறவங்களுக்கு 3-4 கார் போன்றவை உண்டாகும். அதே மாதிரி கார் மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள். நான் ஒரு சாதாரண ஒரு கையேந்தி பவன் மாதிரி, நான் ரோட்டோர கடை தான் சார் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் மட்டும் கிடச்சதுன்னா நான் நல்லா சமைப்பேன் சார், நான் நல்ல மாஸ்டர், நான் பரோட்டா மாஸ்டர், நான் இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த வருடம் ரொம்ப அதிகம். ஹோட்டல் தொழிலில் உள்ளவர்கள், ரெஸ்டாரண்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீர்வளத்துறைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நீரில் வர மீன், நிறைய மீன் வளர்த்து விற்கிறது போன்ற தொழில்களுடையவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதே மாதிரி குளிர்பானங்கள், பெட்ரோலியம், லிக்விடு, அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம், ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், வட்டிக்கு விடுறது கூட சொல்லலாம், ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அல்லது பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க போன்ற விஷயங்கள் எல்லாருக்கும், டீச்சிங் சென்டர்ஸு, கோச்சிங் சென்டர்ஸு, டியூஷன் சென்டர்ஸு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு படிப்பு, உங்களுக்கு கலை, வித்யை. ஸோ இப்போ மியூசிக் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸு, மியூசிக் சொல்லித்தர்றது, சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாம், படிப்பு விஷயங்கள் எல்லாம் அதிகமாகி கொண்டே செல்லும். எதெல்லாம் படிப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். உங்களுக்கு டியூஷன் சென்டர்ஸ் போன்றவையெல்லாம் அதிகமாகும். போன்றவையெல்லாம் பல நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். இதற்கான ஸ்கோப்ஸ் உங்களுக்கு உருவாகும். இது அப்படி பல்கி பெருகி என்ன ஆகும் அப்படின்னா,
அடுத்தடுத்த லெவலுக்காக போகும். அடுத்தடுத்து பரீட்சைகளுக்கு தயார் செய்தல், அடுத்தடுத்து நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்தல், கலெக்டர் படிப்புக்கு தயார் செய்தல் போன்ற விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் அகாடமி மாதிரி வச்சு சூப்பராக பண்ணுவீங்க. இந்த விஷயங்கள் மாணவர்கள் நலன், எதிர்கால சந்ததி போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த வருடம் உங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும். என்னவோ சார், ஏதோ ஒரு தொழில், ஒன்று ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், அல்லது ரெஸ்டாரண்ட் லாட்ஜிங் சம்மந்தப்பட்ட தொழில், அல்லது அதுவும் இல்லைன்னா கோச்சிங் சென்டர்ஸ், டியூஷன் சென்டர் மாதிரியான தொழில், ஏதோ ஒரு தொழில், மொத்தத்தில் அந்த தொழில் பல மடங்கு விருத்தியாகக்கூடிய அற்புதமான அமைப்பாக இவ்வருடம் அமையும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். கடகராசிக்காரர்கள், சார் போதும் சார், கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நாங்கள் கட்டில மறுக்கொண்டு தூக்கிட்டு போய், அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் படாத பாடுபட்டீங்க. இந்த அஷ்டம சனி உங்களை படுத்திய பாடு ஒன்றல்ல இரண்டல்ல. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 12 வருடமும் ஒவ்வொரு மனிதனும் 9 கூடிய குருவை சந்திக்கிறான், ஒவ்வொரு வருடமும் 12 கூடிய 8 கூடிய சனியை சந்திக்கிறான். அப்போ அந்த அஷ்டம சனியை நீங்கள் சந்திக்கிறீங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்கள் போன்றெல்லாம் போன வருடம் உண்டாயிருக்கும். இந்த 2024 சில பேருக்கு திருட்டுப்பட்ட வரைக்கும் உருவாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹானஸ்டி மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். நீ இந்த தப்பு பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும் நீ இதை பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு 100க்கு 99.99 பேருக்கு வேலை போயிருக்கும். இருக்கின்ற இடத்துல மேனேஜரோட கான்ட்ரவர்சி, இவ்வளோ நாளாக நல்லா தான் சார் பழகிட்டு இருந்தான் அந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு ஏதோ லூசு கீசு வந்துருச்சு போல இருக்கு, என்னன்னு தெரில, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி வந்து எடுத்தெறிஞ்சு பேசிட்டான், இந்த மாதிரி இந்த ஆள் வந்து நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான் போன்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாகி, ஏன் நானே ஒரு கம்பெனி தொடங்கக்கூடாது, நானே ஏன் ஒரு காரியம் பண்ணக்கூடாது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். போன்ற எண்ணங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தியாகும். சார் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னால் படம் எடுக்கவே முடியல. படம் எடுக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. கவலையே படாதீங்க, இந்த வருடம் நீங்கள் படம் எடுப்பீங்க. இவ்வருடம் நீங்கள் படம் எடுப்பதற்கான முயற்சிகளை தொடங்கி அது நடந்துக்கிட்டு இருக்கும். கவலையே படாதீங்க. காரணம் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான், 9ல் இருக்கிற சனி பகவான் உங்களை என்ன பார்க்குறார் அப்படின்னா 9, 10, 11 ரிஷபத்தை பார்க்குறார். அதே மாதிரி உங்களுக்கு மிதுனத்தை பார்க்குறார், உங்களுக்கு கன்னியை பார்க்குறார். கன்னிங்கிறது உங்களுக்கு 3ஆம் வீடு. ஸோ இந்த 3ஆம் வீடாகப்பட்ட முயற்சியை பார்க்குறார். 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ அப்போது லாபத்தை பார்த்து விட்டார், முயற்சியை பார்த்து விட்டார். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்து விட்டார். அப்போ ரொம்ப கஷ்டம், வாடகை கட்டவே வழி இல்லை, நான் வருமானமே இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை போன்ற கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வருமானங்களை உண்டு பண்ணி தரக்கூடிய அம்சங்களாக இந்த சனி பகவான் விளங்குவார். வருமானங்களை உண்டு பண்ணி தருவார். அதே மாதிரி உங்களுக்கு கடன்களை எல்லாம் அடைப்பார். எதெல்லாம் கடனோ எதெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார். அதே நேரத்திலே குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பவர் 12ல் இருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன். ரொம்ப நாளாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார், என்னால் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை தாண்டி போக முடியல, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் டெப்டி மேனேஜர்னு உங்கள் போஸ்டிங்ஸ் ஹையர் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த குருவால் ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வயிறு, கிட்னி, பெருங்குடல் போன்ற பிரச்சனைகளுடையவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ங்கிறது அசையா சொத்து, வருமானம், உங்களுடைய நிலையான வஸ்துக்கள் எல்லாம் 8. கோல்டு வச்சுருக்கேன் 8, வீடு வச்சுருக்கேன், பாலிசி வச்சுருக்கேன் எல்லாமே 8, இன்சூரன்ஸு, ஷேர் வச்சுருக்கேன் எல்லாம் 8. இதனுடைய மதிப்புகள் எல்லாம் தாறுமாறாக ஏறும், அதனுடைய மதிப்புகள்லாம் எங்கேயோ போகும். ஸோ அப்போ அந்த குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறார். சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா சொந்த காலில் நிற்கணுங்கிற இனிஷியேஷனை உருவாக்குறார். ஆக இந்த இருவரும் சேர்ந்த இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உடம்பில் இருக்கிற ரோகங்கள் சரியாயிடுச்சு, பழைய சில்லற கடன்களெல்லாம் சரியாயிடுச்சு, தன்னித்து காலில் நிற்கணுங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு. ஆக இந்த சனியும் குருவுமாக சேர்ந்து உங்களை அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு முன்னேற்றி விட்டார். 2025 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். 2024 நீங்கள் பட்ட பாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமே தான் நீங்கள் வாழவே போகிறீங்க, இனிமே தான் நீங்கள் சம்பாதிக்கவே போகிறீங்க, இனிமே தான் நீங்கள் ஒரு பிடிச்ச பொருளை வாங்குறீங்க, பிடிச்ச பொருளை சாப்பிட்றீங்க. அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் வந்து விடுகிறார். ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் போன்றவையெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆன்மீக இன்ட்ரெஸ்ட்டு உடம்பில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் புத்தி பல வழிகளில் செயல்படும். பல விதங்களில் பணத்தை இடத்தல், இப்போ தேவையில்லாத விஷயங்கள், பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு பெயர்களை கெடுத்துக் கொள்ளுதல் போன்றவையெல்லாம் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு ராகு என்ன தருவார்னா, தேவையற்ற கெட்ட பெயர்களை உண்டாக்கி தருவார். அதான் சிம்மராசிக்காரர்கள். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களை எல்லாம் தருவார். எதெல்லாம் வெளிநாட்டு யோகமோ அதெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் தருவார். ஸோ இப்போ ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் இங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த சிம்மராசி காரர்களுக்கு இருக்கும். 2ஆம் வீட்டிலே இருந்த கேது இப்பொழுது தனஸ்தானத்தில் இருந்த ரொம்ப டைட் பண்ணிட்டு இருந்தார். காசு புழக்கமே இருந்திருக்காது. அது இப்போ ராசியில் வந்ததுனால என்ன ஆகும்னா, ஒரு நல்ல விஷயம் பணம் வரும். ஆனால் பல கெட்ட விஷயம் என்னென்னா, உடம்புலேயே பாம்பு இருக்கிறதுனால சர்பத்தை போல சீறி வரும் வார்த்தைகள் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் படக்குன்னு பேசிடுறது, என்ன நடக்குதுன்னு படக்குன்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே நடந்துக்கிறது, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வேறு என்னெல்லாம் சிறப்பு? சனி பகவான் அஷ்டம சனியாக வருகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். அஷ்டம சனி கஷ்டங்களை தரும்பொழுது என்ன ஏற்படும்னா, உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் போன்றவை ஏற்படும். உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்குவீங்க, யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடாவாவீங்க, அந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ண தவறுகளுக்கு நீங்கள் பெயர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி வரும்போது பெரும்பாலும் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதையாவது ஒன்று பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் பண்ணக்கூடாத தவறுன்னு ஒன்று இருக்கும், அந்த தவறை நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு உங்கள் கம்பெனியில் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தவறை உங்களுக்கே தெரியாமல் நடந்துடும். ஸோ அப்போது நான் இதுக்கு ஒரே தண்டனை என்னென்னா, உங்களை வேலை விட்டு அனுப்புறது தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போது சட்டத்துக்கு புறம்பான ஒன்றும் இல்லை சார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், சேஃப்டி இஸ் நத்திங் பட் உங்களுடைய பணி உங்களுடைய இந்த அஷ்டம சனியில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். அஷ்டம சனியில் ஆக்சிடெண்ட் ஆகும், அஷ்டம சனியில் விபத்துகள் போன்றவை ஏற்படும், அஷ்டம சனியில் உங்களுக்கு பெயர் கெடும், அஷ்டம சனியில் எல்லாமே நடக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. சேஃப்டி இஸ் ஏ லைன். சேஃப்டி இஸ் ஏ லைன். இந்த லைனை தாண்டாமல் நீங்கள் என்ன வேணால் விளாண்டுக்குங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது. என்றைக்கு இந்த பார்டரை கிராஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பிரச்சனை. அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அஷ்டம சனியில் சில பேர் குடிப்பாங்க, அஷ்டம சனியில் சில பேர் டிப்ரெஷன் ஆகிக்குவாங்க, அஷ்டம சனியில் சில பேர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. எல்லாமே அந்த பார்டர் லைன் தான். இந்த லைனுக்குள்ளே உங்கள் விளையாட்டுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த லைனை தாண்டி நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற பொழப்பும் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய இதை இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு மார்க்கெட் சினேரியோஸ் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். மார்க்கெட் சினோரியோஸை டாலரேட் பண்ணுறதுக்காக, அதை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் நிறைய பணத்தை கொட்டி, இன்னும் நிறையா விளம்பரங்கள் பண்ணி, இருக்கின்ற சோர்ஸஸ் எல்லாத்தையும் அதில் இறக்கி மார்க்கெட்டில் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது பெரிய முட்டாள்தனம். மார்க்கெட்டில் உடனடியாக முன்னுக்கு யாரும் உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறதில்ல. இது தேவையில்லாத விஷயம். மார்க்கெட்டில் முன்னுக்கு வர்றதுக்காகவே இங்கே நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் முன்னுக்கு வர்றதுக்கு செலவு பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் சஸ்டைனபிலிட்டி தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் சஸ்டெயினாக இருக்கணும் மார்க்கெட்டில். அதுதான் மார்க்கெட்டுடைய கான்செப்ட் அண்ட் தியரி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு வர்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற தொகைகளை எடுத்து வச்சு சஸ்டெயின் ஆகிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ண உங்களுக்கு வளர்ச்சிகள் தன்னால் வரும். ஆக சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன். பண விஷயத்துலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கை விஷயத்துலையும் சரி, யூ நீட் டு பி கேர்ஃபுல் அண்ட் வெரி கேர்ஃபுல். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மார்க் தந்தால் அது பெரிய விஷயம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த சனி பகவான் என்ன தருகிறார்? 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன விதமான நன்மைகளை தருவார் என்றால், வெளிநாட்டு யோகங்களை உண்டு பண்ணி தருவார். ஒரு சிறப்பு விஷயமே என்ன அப்படின்னா, உங்களுக்கான திருமண யோகம். திருமணம் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் குருஜி, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அந்த பொண்ணு என்ன விரும்புதான்னு எனக்கு தெரியவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தருவார் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இதயமே படுத்துகிறாங்க, இதயமே இதயமே
அவர் லவ் பண்ணுறாரா இல்லையானே தெரியாது. அந்த பொண்ணு பின்னாடி 4 வருஷம் சுற்றிட்டுருப்பார். அந்த பொண்ணே திரும்பி அம்மா நீங்கள் யார் அப்படி, நான் 4 வருஷமாக உன் பின்னாடி தான்மா சுற்றுறேன். அட லூசு போயில அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, போன வாரம் தான் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அவ்வகையில் இந்த காதல் சித்திக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் போயிட்டு இந்த இதேமே ஸ்டைலில் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை வந்த அந்த தைரியத்தில் டைரெக்டாக போய்ட்டு என்ன வேணும், நீ தான் வேணும் அப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் லவ் ப்ரப்போசல் நீங்கள் பண்ணிங்கன்னா கை மேலே சக்ஸஸ் ஏற்படும். இதுதான் உங்களுக்குரிய முதல் பாயிண்ட். அதே மாதிரி கனடா மாதிரி, ஒன்டேரியோ மாதிரி, நீங்கள் வந்து லண்டன் மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன்களை அடைப்பார், சத்ரு சம்ஹாரத்தை உண்டாக்குவார். சார் எனக்கு என்னன்னே தெரில சார், எங்கே போனாலும் எனக்கு ஒரே சத்துருக்களாக வருகிறார்கள், எங்கே போனாலும் தெரில, எனக்கு வந்து நான் ஒரு படி நடந்து போனேன்னா எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் கமான் கமான் கன்னிராசி கமான் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இனிமேல் சனி பகவான் உங்களை அப்படி டென்ஷன் பண்ண மாட்டார். 6ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு வந்து வியாபார விருத்திகள் மட்டுமல்லாமல் கடன்கள் அடையும். நீங்களே ஃபோன் எடுப்பீங்க, ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ மிஸ்டர் கடங்கார் எங்கே இருக்கீங்க, காலைல 20,000 வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் இன்னும் வரவே இல்லையே, என்ன தானே தப்பாக சொல்லுவாங்க ஊருக்குள்ளே, சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க அப்படிவீங்க. சார் அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, யார் ராஜா நீயாப்பா, 3 EMI கட்டலப்பா, நீயே ஃபோன் பண்ணி கூப்பிட்றியப்பா. அந்த மாதிரி பேங்க்காரங்களே அதிசயப்படுவாங்க. அப்படி அதிசயப்பட்டு நீங்கள் கடனை திருப்பி தர்ற அளவுக்கு சார் இல்லை சும்மா நம்மளாம் நல்லவங்க சார், நம்மளை விட நல்லவங்க யாராவது இருக்காங்களா, பணம் இல்லை நான் இருந்தால் கட்ட மாட்டோமா, இல்லை அதனால EMI கட்டல, அவ்வளோதான். அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ அப்போது அவங்க புரிஞ்சுக்கணும் என்பதால் 7ஆம் வீட்டிற்குரிய இந்த சனி பகவானும் 6 கூடிய ராகுவுமாக சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கடன்களை அடைப்பதற்கான வழிகள். சார் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. அப்போது இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தன் மகன் இறக்கப்படும் பொழுது போர்க்களத்தை கண்டு கலங்குகிறான். முதலாக ராவணன் கலங்கினதே கிடையாது, போர்க்களத்தை கண்டு கலங்குகிறான். எப்படி கலங்குகிறான்னு கம்பன் சொல்கிறாரு, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான். கடன்பட்டவர்கள் ஒரு கடன்காரனை பார்த்தா இல்லையே நானும் அப்படி கலங்க மாட்டேனே. சில பேர் இருக்கான் ஃபோன் எடுத்தோடனே இப்போ தான் கேட்டிருப்பான் 20,000 இருந்தால் கொடுறா, அடுத்த ஃபோன் வரும், எடுத்தோன்னே ஹலோ குட் மார்னிங் சொல்டா அப்படிங்கிறது. சொல்டாவா, நான் உன்கிட்ட பணம் கேட்டதும் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல, ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. நமக்கே தெரியும் நம்ம இந்த ஃபோன் இதுக்கு தான் வருது நல்லா தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கடன்கள்லாம் அடைப்பீங்க. 10லே வரக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் மேனேஜர் இருந்தார்னா அவரை கூப்பிடும்போது மிஸ்டர் மேனேஜர், மிஸ்டர் சார், மதிப்புக்குரிய ஐயா அப்படி பேசுகிறது நல்லது. அதை விட்டுட்டு மிஸ்டர் மேங்கோ வந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா மேங்கோ தான் ஃபோனை எடுத்துருப்பார். போனோடனே உங்களை டெர்மினேஷன் கொடுத்துருவார். இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது, சிட்டுக்குருவின்னு பேர் வைக்கிறது, இந்த சின்ன பையவெல்லாம் நிறுத்திக்கிங்க. மேபி அவர் சிட்டுக்குருவின்னு நீங்கள் பேர் வச்சு வீட்டில் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி சிரிச்சிக்கிங்க. அந்த ஆள் காதில் படுற மாதிரி சொல்ல வேணாம், அப்புறம் சிட்டுக்குருவி பெரிய கழுகாயி கடித்து வச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 80 மார்க். துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்பில் ஒரு டைம் வரும் சார், லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். எப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய 9லே குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு ஓடி போயிட்டாருன்னா ஓடிப்போன குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். ரொம்ப அற்புதமான வருடம். 2 பாயிண்ட் மட்டும் உங்களை நெருடும். என்ன விஷயம் அப்படின்னா, 6லே இருக்கக்கூடிய சனி பகவான் 6ல் இருந்தால் என்ன ஆகுன்னா, அந்த சத்துருக்களால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பழைய தவறுகள், பழைய பாவங்கள், இதற்கெல்லாம் தண்டனைகள் அது சனி பகவான் தருவார். 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரண ருண ரோக சத்ருஸ்தானம். சனியே சத்ருவாக உருவாகி நிற்பார். அப்போ என்ன ஆகும்னா, தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும். செய்த தவறுகளுக்கு நீங்கள் வருந்தி அழ வேண்டும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே குருஜி அப்படின்னா, திருநள்ளாறு செல்லுங்கள், சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். வழிபட வழிபட உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு கரைந்து கொண்டே போகும். இந்த
எல்லா வன்மையும் குரு பகவான் தருகிறார். குரு பகவான் இருந்தாலும் குரு உங்களுக்கு 3 ஆறுக்குடையவர். ஆறுக்குடையவர் என்பதால் குரு அருள் உங்களுக்கு கிடையாது. குரு அருள் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது. இப்போது நான் உறுதியாக சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குரு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அந்த குருவுக்கு வரக்கூடிய அனுகிரகம் மற்றவர்கள் நெல்லுக்கு இறைக்கும் நீர் சிறிது புல்லுக்கும் பாயம்ங்கிறது தான் கதை. ஸோ அதனால் இந்த குருவனுடைய ஆறுக்குடையவனாக போயிட்டார். அவரும் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவுக்கு உடல்நிலை, ஆரோக்கியம், ஆயுசு போன்ற விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 5ங்கிறது இறை சாபம், தெய்வ சாபத்தை உங்களுக்கு உண்டாக்குறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். தெய்வ சாபம். அந்த 5ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா, சுவாமிக்கு நிறைய காரியங்கள் பண்ணணும். தெய்வ குற்றங்கள்னு சொல்லுவாங்க. அந்த சார் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, என்ன என்கிட்ட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோ, நேராக வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, லெஃப்ட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் வச்சுக்காதுங்கிற மாதிரி நீங்கள் இவர்கிட்ட வச்சுக்கோங்க, சாமிகிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. சாமிகிட்ட வச்சிட்டிங்கன்னா போட்டுருவார். ஏன்னா அவர் காட், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்போது காடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் சரி பண்ணிவிடுங்க. வேண்டுதல்கள் எதேனும் தவறு செய்திருந்தால் இப்போ விஷ்ணுமாயா இருக்கார், கரெக்டாக? விஷ்ணுமாயா இருக்கார். அப்போ அந்த விஷ்ணுமாயா மாதிரி உக்ர தெய்வங்கள் யாரேனும் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணுமாயா மாதிரி ஒரு உக்ர தெய்வங்கள் இருக்காங்க. இந்த உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் கோபம் வந்தால் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது விஷ்ணுமாயா மாதிரி பத்ரகாளி இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க அந்த சுவாமிக்கு, இந்த மாதிரி நான் உண்மையாக இருப்பேன், நான் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் உனக்கு இந்த மாதிரி இந்த காரியம் நடந்தால் உனக்கு எலுமிச்சை மாலை சாத்துறேன், அந்த மாதிரியான வேண்டுதல்கள் ஏதாவது வச்சுருப்பீங்க. அந்த சுவாமி அந்த உண்மை தவறும்போது என்ன ஆகும்னா, அந்த விஷ்ணுமாயா கடுமையாக தண்டிப்பார். விஷ்ணுமாயாட்ட ரொம்ப நல்ல விஷயமே என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவருக்கு துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிக்கலைன்னா அவ்வளோதான். ஸோ அப்போது அந்த விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உக்ர தெய்வங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா சரி பண்ணுங்கள். துலாம் ராசிக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் சார், 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குருவினால் ராஜாதி ராஜபோக வாழ்க்கை அனுபவிக்க போகிறீர்கள். பணம் பல வழிகளில் வரப்போகிறது. செமையாக சம்பாதிக்க போகிறீங்க. எப்படி சம்பாதிக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் சம்பாதிப்பீங்க. உங்கள் கை நிறைய பணம், அதில் முழு கேரண்டி. ஆனால் அதில் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் கூடவே படம் எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வ சாபங்கள் வராத மாதிரி, தர்மத்துக்கு விரோதமாகாத மாதிரி நீங்கள் செய்யும் வரையில் இதை அனுபவிக்கலாம். ஏதேனும் ஏதாவது பண்ணுற 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் அது மாதிரி பண்ணுறேன் சார், அது மாதிரி பண்ணுறேன் சார்னு ஏதாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னா அடுத்த நொடி சனியினுடைய மறுமுகத்தை நீங்கள் காண வேண்டியிருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. 100க்கு 50 மார்க். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2க்குடைய குரு பகவான் 8ல் மறைகிறார். சுத்தம் 2க்குடைய குரு பகவான், 2 5க்குடைய குரு பகவான், 5ம் போச்சு. அப்போ பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில் பணம் அப்படின்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அது வேணால் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரன்னிங் மணி அப்படிங்கிறது எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக இருக்கா குருஜி? சீரியஸாக கிண்டலாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எப்படி யோகங்களை தருவார்னா, அதியோகத்தை, அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருவார். ஒரு கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, விதவிதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருவார். சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, விதவிதமான சொத்துக்களை உங்களுக்கு சேர்த்து வைப்பார். இவ்வளோ சொத்துக்களை சேர்த்துட்டார். அப்போது இந்த சொத்தெல்லாம் நான் கேட்டேனா, நான் இன்றைக்கி போய் தீபாவளி பர்ச்சேஸ் ஒரு 10,000 ரூபா இருந்தால் தான் என்னால் ட்ரெஸ் எடுக்க முடியும் என் குடும்பத்துக்கு, அது இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா, யாரோ உங்கள் பாரம்பரிய லேண்டு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு வர வேண்டிய லேண்டு ஒரு 4 கிரவுண்டு உங்களுக்கு வரும். இந்த 4 கிரவுண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விற்றா வாழ முடியும். ஸோ அப்போது இது நினச்சி சந்தோஷப்படுறதா, இது நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாத ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். கார் வரும், ஜுவல்ஸ் வரும், வீடு வரும், வண்டி வரும், வாகனம் வரும், எல்லாம் வரும். ஒன்று வராது, ரன்னிங் மணி இருக்காது. ஸோ 2க்குடையவன் 8ல் மறைவதால் என்ன ஆகும், பேச்சு சம்மந்தப்பட்டவர்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் போவீங்க, உங்கள் மேனேஜர்கிட்ட போய், சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார்,
சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார், நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை நமக்கு வேணாம் சார்ம்பிங்க. ஆனால் பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்குன்னு நினச்சி உங்களை வேலை விட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஓ இவருக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்கு. இந்த சொல்ல வர்றதை கரெக்டாக கன்வே பண்ணுங்கள். சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ணுங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், உணவு குழாய் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். நீங்கள் இட்லி சாம்பார் தோசை வடை சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கக்காங் மக்காங் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரிலாம் எடுத்து தின்னீங்கன்னா அதற்குரிய விளைவுகளை அனுபவிப்பீங்க. நல்லா இதெல்லாம் ஒரு பலனா சார்? இதுதான் சார் பலன். இன்றைக்கி நாட்டில் என்னென்னு தெரியாமல் திங்கிறவன் தான் அதிகம் சார். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சார் டெய்லி புளி சாதம் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் ஒய்ஃபு வெறும் புளி சாதம், அவளுக்கு சமைக்க தெரியாது, புளி சாதம் புளி கரைச்சி சாப்பாடு. ஒரு நாள் கல்யாண நாளுக்கு அன்றைக்கி கூப்பிட்டு போய்ட்டு ஒரு ஃபாரின் ஹோட்டல் ஒன்று, நல்ல ஹோட்டல், என்னென்னமோ போட்டிருந்தா சார், அந்த ரைஸ் இந்த ரைஸு காம்போ ரைஸு. நமக்கு என்றைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம், டோஸ்டட் நட்டட் ஸ்வீட்ஸ் என்னெல்லாம் போட்டிருந்தான். அதில் ஏதோ இருட்டில் ஒரு கேண்டில் ஏற்றிருந்தான், இதை செலக்ட் பண்ணி இந்த சாப்பாடு கொடுனேன் சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சார், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு அவன் அந்த ரைஸை சமைக்கிறதுக்கு. அந்த 1 மணி நேரம் கழித்து அந்த ரைஸை சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறான். என்ன கொடுத்தான்? புளி சாதம். நான் புளி சாதம் தான் சாப்பிடணுன்னு விதி இருந்தால் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த விளக்கொலியில் போய் பண்ணாலும் எனக்கு புளி சாதம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகணும்னு விதி இருந்தால் புளிச்ச கீரை சாப்பிட்டா கூட ஃபுட் பாய்சன் ஆகும். ஸோ அப்போது ஃபுட் பாய்சன் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரன்னிங் பண்ணியிருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த குரு மறைந்திருந்தாலும் நன்மை செய்வார். குருகிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவை குத்தி போட்டாலும் ஒரு நல்லது தான் செய்வார். அதான் குரு. அந்த குரு பகவான் 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லாபங்களை அதிகப்படுத்துவார் உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகும். உங்களுக்கு லாபத்தை பார்த்ததால் விரயத்தை பார்த்ததால் உங்களுக்கு விரயங்கள் போன்றவை குறையும். ஸோ குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமைகள் போன்றவை அதிகமாக. திடீர்னு ரொமான்ஸ் ஆகிடுவீங்க. நீங்களும் உங்கள் கணவரும் பண்ணுற ரொமான்ஸை பார்த்து உலகமே ஸ்தம்பித்து நிற்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக விருச்சிகராசிக்காரர்கள் பணம் இருந்தால் பாக்கெட்டில் பத்திரமா வைங்க. எடுத்துகிட்டு போனால் ₹1 கூட இருக்காது. அவ்வளோதான். என்ன வடிவேல் காட்டுற மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்குரிய மார்க்கு 100க்கு 75 மார்க் போடலாம். தனுசு ராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். மேரேஜ் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார், நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார், எனக்கு ஒரு திருமணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது சார். சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தனக்குரிய மேட்ச் பார்த்திங்கன்னா இது நமக்கு செட் ஆகாது, இது மூஞ்சி கோணலாக இருக்குது, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த திருமணத்தைலாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வர்ற திருமணத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இவங்களுக்குரிய வது அந்த மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, வர்றது போல் இவங்களுக்கு வயசாகிடும், 30 வயசுக்கு மேலே ஆகிடும். அப்போது எது கிடைச்சாலும் யார் கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலைக்கு ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த முதிர்கன்னிகள்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி முதிர் வாலிபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணமாகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான். சார் நான் இது மாதிரி ஸ்வேதாவை லவ் பண்ணுறேன் சார். சத்தியமாக நடக்காது சார். 7ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய ஸ்வேதாவை லவ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 இயர் வெயிட்டிங் சார். நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த வருஷம் வீட்டில் போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காதல் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பெரிய சீன்லாம் உங்களுக்கு நடந்துடும். அதனால் அதெல்லாம் வேணாம். அந்த வீர விளையாட்டே வேணாம். அதில் கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடந்ததுங்கிறத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ ஏன் அப்படி நடக்கும்னா, குருவுக்கு இந்த லவ் பண்ணுறது பிடிக்கும், இந்த ஆளுக்கு லவ் பண்ணுறது பிடிக்காது. அதனால் நம்மளே லவ் பண்ண விட மாட்டேங்கிறான். இந்த கிரகங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடூரமானது பாருங்களேன். இந்த ஆளுக்கு எது பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறான். புரியுதுங்களா? இப்போ மகாத்மா காந்திக்கு அகிம்சை பிடிச்சிது, நமக்கெல்லாம் பிடிச்சிதானே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இங்கே அவன் பிடிச்ச மாதிரி தானே வாழ்கிறாங்க. எங்கன்னா லெனினை கார்ல் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் யாரும் இல்லையா? சவுத் சட்டை யாருமே இல்லையா? அது அவருக்கு பிடிச்சது. இந்த பாணியில் யோசிச்சிங்கன்னா நிறைய யோசிக்கிறேன். என்னெல்லாம் கேட்டால் நிறையா சொல்வேன். ராமா ஹேவ் ஒன் ஒய்ஃப், தட் இஸ் மிஸ்டர் ராமாஸ் பாலிசி. ஒய் ஷுட் வி ஃபாலோ? அது மாதிரி சரி, டாபிக் டைவர்ட் ஆகுது. ஆக அப்போ தனுசு ராசிக்காரர்களே சார், அவர் உண்மை தானே சார்,
ராமாவோட பாலிசி ஒருத்தனுக்கு ஒரு அது ராமாவோட ஃபாதருக்கே அந்த பாலிசி கிடையாது, உண்மையா இல்லையா? ஸோ பாலிசிஸ் வில் டிஃபர் சார். இங்கிலாந்தில் ஒரு பாலிசி இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் இது நாகாத்தா, அங்கே சூப் போட்டு குடிக்கிறான். நம்ம ஏதாவது பேட்டன் ரைட்ஸாக வாங்க முடியும்? அதுக்கு பாலிசிஸ் ஆர் டிஃபர். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு மறுமணத்தை உண்டாக்குவார். ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது சார், எனக்கு அவருக்கும் செட் ஆகலை, இப்போ அடுத்த மாப்பிள்ளை எனக்கு கிடைப்பாரா? இந்த வருடம் கிடைப்பார், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இந்த மாப்பிள்ளையோட உங்களுக்கும் என்ன மேடம் ப்ராப்ளம்? ஆக்சுவலி அந்த ஆறா செட் ஆகலை அப்படிங்கிறது. அந்த ஆறா செட் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஆறா செட் ஆகும். ஸோ அப்போது நிறைய பேருக்கு டைவர்ஸை நான் வந்து என்றைக்குமே ஒத்து போக மாட்டேன். காரணம் என்னென்னா, உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல. உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது தான் வாழ்க்கை. ரொம்ப பெரிய குடும்பக்காரன் சித்திரவதை பண்ணுறாங்க, சைக்கோ மெண்டல், இது கூடலாம் வாழ முடியாது அப்படின்னீங்கன்னா ஓகே, டைவர்ஸ் ரெக்கமெண்டபிள். நான் இப்போல்லாம் டைவர்ஸ் ஒரு ஃபேஷனாகி வருவதை நான் மிகவும் இதை கண்டு வருந்துகிறேன். அவ்வகையில் உங்களுக்கு உண்மையிலே மனசார டைவர்ஸ் பண்ணது நியாயம் அப்படின்னு கடவுள் நினச்சாருன்னா, இந்த வருடம் அவர்களுக்குரிய சரியான மாப்பிள்ளை, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பார். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். வீடு மாடு மனை ப்ரமோஷன். மேனேஜர் உங்களை கூப்பிட்டப்பா, உனக்குள்ளே இவ்வளோ திறமையாடா, என்ன ப்ரெசன்டேஷன்ரா, எவ்வளோ அருமையாக பண்ணிட்ட, நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாமல், உன்னை போய் நான் இந்த மாதிரிலாம் வந்து சில்லறை வேலை வாங்கிட்டேனே, நீ கவலைப்படாத, இன்னையிலேருந்து நீ தான் மேனேஜரு, அது வரைக்கும் கீழே யார் அந்த அவனத்துக்கு நாளிலேருந்து நீ டெய்லி காலையில் வந்து எனக்கு பேப்பர்லாம் டீலாம் எடுத்து கொடு, அந்த மாதிரி போட்டுருவார். பார்க்க ஜாலியாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்கிறது எனக்கு தெரியுமா சார்? ஐ எம் வெரி ஹாப்பி. நானும் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி வென் மை பாஸ் டேக் லீவ். என் பாஸ் எப்போ லீவ் போடுறாரோ அப்போல்லாம் சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். பர்ச்சேஸில், ப்ரொடக்ஷனில், கியூசியில், எல்லா இடத்துலையும் எல்லா பாஸும் லீவ் போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாம் கெட் டுகெதர் போயிடுவாங்க இந்த இயர் ரெண்டுனா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே என்ன சுமூகமாக அந்த ஆர்டர் பாஸ் ஆகும், ஏய் கேட்ச் 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 கேட்ச், அப்படியே வேலை ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் சார். மீது நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த பாஸஸோட ஈகோஸ்னால தான் ஃபுல் டே வேலையே நடக்காது. ஆக உங்களுக்கு இந்த பாஸ் எல்லாம் ஒழிஞ்சு விடுவாங்க, நல்ல பாஸ் வருவாங்க. எதுக்கெல்லாம் வேண்டியிருக்கு பாருங்க. வறுமை ஒழியணும், எதிரி ஒழியணும்னு வேண்டிக்கிறது தாண்டி என் பாஸ் ஒருத்தக்கிறா, இவன் ஒழிஞ்சு விட்டானா அடுத்து நான் தான் பாஸு, அரசியல் மாதிரி ஆகிட்டு வரோம் சார். இந்த ஆள் போயிட்டானா அடுத்து நம்ம தான், அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு வரோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த வருடம். பாஸ் உங்களுக்கு ப்ரமோஷன் போடுறாரோ இல்லையோ, பாஸே ஊரை விட்டு போயிடுவார். அதனால் ஜாலியாக இருங்க, அந்த நாளுக்காக காத்துருங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். மகர ராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டிலே ராகு, 3ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். 2இல் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பணத்தை கொண்டு வந்து தருவார். பெரும்பணம் சார். பணம்னா பொட்டி நிறைய பணம், வீடு நிறைய பணம், ஜோபி நிறைய பணம், அந்த மாதிரி பணமாக கொடுத்துட்டே இருப்பார். இந்த பண விஷயங்களை அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் உண்டாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, விபரீத ராஜயோகம்ங்கிறது என்னென்னா, நான் ஒரு ரூட்டில் போனேன், அந்த ரூட்டில் எனக்கு கிடைய வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைச்சது, அந்த துருப்புச்சீட்டு வழியாக நான் பெருசாக முன்னுக்கு வந்துட்டேன். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் என்பது ஏற்படும். எனக்கா என் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம படம் ஒவ்வொரு தேட்டர் சினிமா ஆரம்பிக்கும் போதும் தெரியும், இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என் வாழ்க்கையும் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, புகையில் என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. அந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போய், ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு 2ஆம் இடத்துக்கு போனார், ஒழிஞ்சு போனார்னு நினச்சா திரும்பவும் வக்கரமாகி வந்து உங்கள்கிட்டே உட்காந்துருந்தார். திரும்பவும் இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, திரும்ப 3ஆம் வீட்டுக்கு போய்ட்டு, ராஜா நீ போயிட்டு வாயா, உன் விளையாட்டெல்லாம் மேசத்துக்கூடியும் மீனத்துக்கூடியும் இருக்கட்டும், என்கிட்ட வந்துடாத. ஏன்னா மேசத்துக்கு 7.5 சனி ஸ்டார்டிங்கு, மீனத்துக்கு 2nd ரவுண்டு ஸ்டார்டிங்கு. சரி, என்றைக்குமே மேஷெல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஐயோ நமக்கு 7.5 சனி வந்துருச்சு, நமக்கு அவ்வளோதான், என்றைக்குமே ஃபஸ்ட் ரவுண்டு ஜாலியாக தான் சார் இருக்கும், 2nd ரவுண்டு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சனியை பொறுத்து சொல்கிறேன் நான். ஆனால் 2nd ரவுண்டுக்காரங்களே பயப்படல, இதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க பயப்படுறாங்க. 2வது டப்பா விஷத்தை வாயில் ஊற்ற போகிறாங்க, நாங்களே பயப்படலையாமா, ஃபஸ்ட் ரவுண்டு தானே குடிமேன், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மகர ராசிக்காரங்களாம் 3 ரவுண்டும் குடிச்சுவிட்டு இப்போ தான்
எல்லாம் சரியாகி நார்மலாக இருக்கீங்க. 12 கூடிய குரு பகவான் 6ல் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாவதால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை. யாராவது ஒரு 45+, 50+ இருக்கிற மகர ராசிக்கார ஆண்கள் பெண்கள்லாம் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை கொடுத்துருவார் குரு புத்திரஸ்தானாதிபதி. அதனால் அவருக்கு அளவு கடந்த சந்தோஷத்தால் என்ன பண்ணுவார்னா குழந்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டில் விசேஷங்க படத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதனால் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பொன்னும் மணியும் செல்வமும் அளவுக்கு அதிகமாக தருவார். அளவுக்கு அதிகமாக அவ்வளோ நகை சேர்த்துவார். பா அப்படி நகை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார், ஒரு பெரிய பிரபலம், ஒட்டம்பெல்லாம் நகையாக இருக்கும். அவர் மாதிரி நகை போட்டுப்பீங்க நீங்கள், அவ்வளோ மாதிரி நகை. ஸோ நடமாடும் தங்க ஜுவல்லரிம்பாங்க அவங்கள, அந்தளவுக்கு. சார் அப்போ நகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உணவு சிற்றுண்டி போன்ற விஷயங்கள்லாம், நான் கையேந்தி பவன் வச்சுருந்தேன் சார், இப்போ நான் ஒரு ஹோட்டல் பண்ண போகிறேன் சார், நான் ஒரு பிராண்டிங்காக இது பண்ண போகிறேன் சார், அது பண்ண போகிறேன் சார், நான் ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் பண்ண போகிறேன் சார், எனக்கு அதனால் ரெவென்யூ வருமா? கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். அதே மாதிரி நான் சிஎம்சி மிஷின் வச்சுருக்கேன் சார், நான் விஎம்சி வச்சுருக்கேன் சார், எனக்கு அந்த மிஷின் ஷாப்னால லாபம் கிடைக்குமா? இந்த வருடம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராஜபோகமாக உங்களுக்கு அமோகமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கும். உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம்னா அது இந்த காலம்தான். ஆனால் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூத்தவர்களிடையே சகோதரங்களுடைய சண்டைகளை மூட்டி விடுதல். அதாவது தேவையில்லாத சண்டை. நான் ஒன்று சொல்ல போக அண்ணன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, அண்ணன் ஒன்று சொல்ல போக நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாக்கி தருவார். பேசும்பொழுது ஜாக்கிரதையாக, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பேசும்போது ஒரே ஒரு வீக்னஸ் புரிஞ்சிங்க. ஒரே ஒரு வீக்னஸ் எல்லாருக்கும் சொல்கிறத கேளுங்க. ஒரு வீக்னஸ் புரிஞ்சிங்க. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? ஒரு லவ் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சு போன ஒருத்தர், நான் தான் சேர்த்து வச்சேன் அவங்கள. என்ன சொன்னேன் தெரியுமா? அவங்க அம்மா சண்டை போடுறாங்க, லவ் மேரேஜ் பண்ணி ஆணும் பெண்ணும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், எவ்வளோ தூரம் அம்மா அம்மான்னு சொல்ல முடியுமோ சொல்லுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அந்த ஃபோனில் அம்மா 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 ஐ எம் சாரிம்மா, அம்மா அம்மா ஒன்றை விட்டால் எனக்கு யாருமா இருக்கா, அம்மா 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 அம்மா, ஒரு 10 அம்மா. 11வது அம்மாவில் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையுடைய வீரியம் அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன பண்ணும், உங்கள் அண்ணாட்ட போயிட்டு அண்ணா அண்ணா என்ன இது, அண்ணா 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 10 அண்ணா சொல்லுங்கள். உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான், எல்லாம் சரியாயிடும். இது என்னென்னா அவங்கள நினைவுபடுத்துதல். நீ ஒரு அம்மா, உன் தகுதிக்கு கீழே செயல்படாத, நீ ஒரு அண்ணா, உன் தகுதிக்கு கீழே செயல்படாதங்கிறத இன்டைரக்டாக உணர்த்துறது. ஆக உங்கள் அண்ணா கிட்டே போயிட்டு நிறையா அண்ணா சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஓவர். ஸோ மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். 100க்கு 100 மார்க். கும்பராசிக்காரர்கள் வாடி மாப்பிள்ளை அப்படின்னா, போன வருஷம் மீனராசிக்கு என்ன கதி நடந்ததோ அது கும்பராசிக்கு இந்த வருடம் நடக்கும். அது என்ன சார்? மிஸ்டர் ராகு உங்கள் உடம்புக்கு வந்துட்டார், ஐயா ஜாலி. அப்போ என்ன ஜென்ரலாக நல்லது சொல்லிடுறேன். முதல்ல கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை கொடுக்கும்போது உங்களுக்கு தடுக்க ஆளே கிடையாது. சனி அவ்வளவு பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கி தருவார். அதே குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து கொண்டு 5லே இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பொன்னும் மணியும் செல்வமும் கொட்டி அப்படியே விளையாடும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். குழந்தை பிறப்புக்காக கஷ்டப்படுறீங்க சார், 2 குழந்தை இருக்குது சார், 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஊருக்குள்ளே ஒரு பேர் வேணும். என்ன பேர்? தேர் எழுத்து தெருவில் விடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் வருவதால் குடி மேலே இன்ட்ரெஸ்ட்டு, பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, கேளிக்கைகள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு போன்றவை ஏற்படும். முக்கியமாக பெண்ணால் பெயர் கெடும். இது என்னடா புதுசாக இருக்குது, காலம் போன காலத்தில் எனக்கு இது தேவையா சார்? நல்லா புரிஞ்சுங்க. கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வயசு, ஏஜ், ஃபேக்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் கெட்ட பேர் ஆகலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கும் ராகு என்ன தருவார் அப்படின்னா, பலவிதமான அவப்பெயர்களை உண்டாக்கி தருவார். அதே மாதிரியான உங்களுக்கு குடி போன்ற விஷயங்களில் நாட்டங்களை உண்டாக்கி தருவார். இதெல்லாம் தான்
கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க ஒரே கெட்ட பாயிண்ட். மனசை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. நமக்கு ஒரு திமிரு வந்துடும். நான் இதை பண்ணிட்டேன், என்னால் ஏன் அதை பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும். ஆகையினால என்ன ஏற்படும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் மேலே பணம் கட்டுறது, குதிரை மேலே பணம் கட்டுறது, பந்தயம் மேலே பணம் கட்டுறது, சேவை சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு பணம் கட்டுறது போன்ற இது போன்ற இந்த நம்ம தகுதிக்கு தரமில்லாத, நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட தரமில்லாத வேலைகள்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்வீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே. இதை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. 2இல் இருக்கக்கூடிய சனி பகவான் செல்வ வளங்களை கொட்டி தருவார். 2, 3, 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்ட போகிறீங்க. வீடு, மாடு, மனை போன்றவை வாங்குவீங்க. 2இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் போன்றவை ஏற்படும். பூமி லாபங்கள், சொர்ண லாபங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும். 2இல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபங்கள் பல வழிகளில் வரும். சார் நான் இந்த ப்ராடக்ட் வித்துட்டு இருந்தேன் சார், இனிமேல் இந்த ப்ராடக்ட் விற்கலான் இருக்கேன் சார், அந்த போன்ற ஐடியாலஜிஸ், இன்னோவேஷன்ஸ் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான அற்புதமான காலம்னா அது இந்த காலம்தான். 5இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அடடா, பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம், கோபுர கலச யோகம்னு பேர். கோபுர கலச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஊரே நிமிர்ந்து பார்க்கும்படியான ஒரு யோகத்தை குரு பகவான் உண்டாக்கி தருகிறார். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை பல வழிகளில், பணத்தை குட்டி போடுற வழிகள், பணத்தை இப்படி போட்டால் 1 போட்டால் 10 வரும், 10 போட்டால் 20 வரும், அதுக்கேற்ற வழிகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ நான் 2 கடை வச்சுருக்கேன் சார், நான் ஒரு பூக்கடை வைக்கலான் இருக்கேன், நான் ஒரு காய்கறி கடை வைக்கலான் இருக்கேன் சார், நான் வந்து இது மாதிரி என்ன பேங்கிங் இதில் வாங்கி ப்ளட்ஜ் பண்ணலான் இருக்கேன், ப்ளட்ஜ் பண்ண கோல்டு நகையெல்லாம் நான் வந்து மூட்டலான் இருக்கேன் போன்ற அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அள்ளி 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 தந்துகிட்டே இருப்பார். யார்? சனி. உங்களுக்கு குரு பகவான். குரு பகவான் பொன்னார் மேனியன் என்று அழைக்கப்படுகிறார். இது எல்லாத்தையும் குரு பகவான் செட்டிங் பண்ணி தருவார், சூப்பராக பண்ணி தருவார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு. யாராவது தீர்த்தவாரி சார், நான் டெய்லி இவ்வளோ பெரிய இந்த பாட்டில் நிறையா சாப்பிடுவேன் சார்னா, இவ்வளோ பெரிய பாட்டில் நிறைய சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி குடி அதிகமாகும். அதே மாதிரி பெண் சகவாசம் வரும். தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அவன் பண்ணுற தப்பு அவன் மனசுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ நீங்களே அந்த பெண் அதெல்லாம் கடந்து நமக்கு குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது என்று நினைத்தால் உங்களுக்கு சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா யோகங்களும் கொடுத்த இறைவன் ஒரு டென்ட் வச்சுருக்கார். உங்களுக்கு அக்னி பரீட்சை என்னென்னா, குடிக்கிறவங்களுக்கும் தவறான பெண்களோட பழகிறவங்களுக்கும் பரீட்சை. ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 99 மார்க். மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனியாக சனி பகவான் வருகிறார். 29/3/2025 அன்று சனி பகவான் ஜென்மசனியாக வருகிறார். 10லே இருக்கக்கூடிய குரு பகவான், 10க்குடைய குரு பகவான் 4ஆம் வீடாகப்பட்ட கேந்திரஸ்தானத்தை அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார். 3, 7, 10 பார்க்கிறார். 7ங்கிறது காதல், கல்யாணம். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, இன்பம் இல்லை, இனிமை இல்லை, எல்லாம் சேர்ந்து எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு மனசு நிறைய சந்தோஷத்தோடு ஜாலியாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி மீனராசிக்காரருக்கெல்லாம் தொழில் அபிவிருத்தி. 10க்குடையவன் 4ஆம் வீடு பலம் பெறுவதால், உங்களுக்கு சனி பகவான் 10ஐ பார்ப்பதால் வெகு பிரபல யோகமாகும். சார் நான் என்னை நேஷனல் லெவலில் தெரியும் சார், என்னை இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியும் சார், நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அம்பாசடர் சார், இன்டர்நேஷ்னல் பிராண்டு சார் நான். அந்த மாதிரி நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் புகழ் பெற போகிறீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அத்தனை பெரிய புகழை தருவார். 10ல் அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருவார். அரசியல் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியஸ்தானம், அதே மாதிரி சகோதரஸ்தானம் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. ரொம்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி தருவார். அதே குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, மாடு, மனை, நற்பெயர், நற்கீர்த்தி போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருவார். சார் உங்களை பார்க்க தான் சார் வெயிட் பண்ணேன், உங்களை பார்க்க தான் காத்திருக்கேன்னு ஒரு கூட்டமே உங்களுக்காக காத்திருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ என்ன, உயிர் ஆபத்து, ஆயுசுக்காக நான் இறந்துடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், எனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் பயந்தவங்க எல்லாருக்கும் குரு பார்வைப்படுகிறது. அப்போ குரு பார்வைப்பட்டதுனால என்ன ஆகும்னா, ஆயுசு விருத்தி போன்றவை ஏற்படும். குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் பல வகைகளில் பெருகி பணம் கொட்டுன்னு கொட்டும்.
இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ராஜயோகம் போன்றவை உண்டாகும். அதே குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக, குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை. இந்த 12ங்கிறது இல்லற சுகம்னு பேர். அப்போ சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுடைய நாட்களை இனிமையாக கழிக்கிறது போன்ற நிறைய விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்க போகிறார். 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம். அப்போ இறைநிலையில் ஈடுபடுது, தியான நிலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு விளங்குவதற்கான சிறப்பு. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், இந்த வருடம் மிகப்பெரிய புகழையும் பெயரையும் பெருங்கீர்த்தியையும் அடைவீர்கள். 10ஆம் வீட்டில் சனி பகவான் பார்ப்பதால் பெரும் புகழையும் பிரபலத்தையும் அடைவீர்கள். அதே நேரத்தில் 10க்குடையவன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் பல வகையில் சம்பாதிச்சு, தொழிலில் இவ்வளோதான் பணம் அப்படிங்கிற இல்லாமல் பணத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அந்த மாதிரி ஜெயிப்பீங்க, பயங்கரமாக ஜெயிப்பீங்க. ராசியில் சனி பகவான் இருப்பதால் சத்ரு ஜெயம் ஏற்படும். இதில் யார் யாரெல்லாம் சத்ருக்களாக இருந்தார்களோ சத்துருக்கள் எல்லாம் உங்கள் கண்முன் அப்படி இந்த காம்படேட்டிவ்னஸ், நான் சொல்கிறது காம்படேட்டிவ்னஸை சொல்கிறேன். உண்மையான சத்ரு யார் சொல்லுங்கள்? நான் என் மனசில் நானே சொல்லிப்பேன், உண்மையான சத்ரு யார்? நம்மளது விரோதியா? கிடையவே கிடையாது. நமக்கு சமமாக ஒருத்தர் நினச்சிட்டாலே அவன் விரோதி கிடையாது, நம்ம தான் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். உண்மையான சத்ரு, நாம் வெல்ல வேண்டிய சத்ருக்கள் நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய அறிவின்மை தான் பெரிய சத்ரு. நிறைய படித்தவங்களுக்கு அதுதான் பெரிய பலம். ஆக நம்ம சத்ருக்கள் இதெல்லா சத்ருவையும் சம்ஹாரம் பண்ணணும். கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கணும், என்னுடைய சத்ருக்களாகப்பட்ட இது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிவிடு, நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அப்போ மீனராசிக்காரர்கள் அடுத்த கட்டம் நகர்வை நோக்கி செல்லுகிறீர்கள். அடுத்த ஒரு நான் லட்சத்தில் இருந்தேன் சார், எனக்கு கோடி நோக்கி போகிறீங்க. நான் கோடியில் இருந்தேன் சார், கோடிகளை நோக்கி போகிறீர்கள். ஆக எப்பொழுதும் குரு பகவான் உங்கள் கூடவே இருப்பதால் நீங்கள் நிதர்சனமாக வெல்வீர்கள். ஆக மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். மேஷம் தொடங்கி மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் பார்த்தோம். உலகத்தரம் வாய்ந்த நம்முடைய ஸ்ரீமடம் இங்கே போரூரில் அமைந்திருக்கிறது. இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் பரிபாலனம் செய்கிறார். தினமும் இங்கே ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது. தேவைப்படுபவர்களுக்கு அருள் வாக்குகளும் பரிகாரங்களும் செய்து தரப்படுகிறது. வேண்டுவோர் என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.